ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 4 டேஸா யாராவது அம்மாவும், மாமியாரும் சமைச்சு குடுத்துட்டுருந்தாங்க. இப்போ பேக் டு ரொட்டீன் நம்மளே சமைச்சாகணும். சமைக்கலான்னாலும் காய் எதுவுமே இல்ல. போகும்போதே இருந்ததையும் எடுத்துட்டு போயிட்டேன். அதனால வந்து இப்ப ஈவினிங் போல சூப்பர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் காய், பழம், இட்லி மாவு எல்லாமே வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஆக்சுவலா வந்து 2 டேஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் எல்லாமே. ஆனா எல்லாமே வாங்குனதுனால கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா தான் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இத 2 டேஸ், 3 டேஸ் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்த உடனே கையோட அப்படியே எல்லாத்தையுமே பேஸ்கெட்ல எடுத்து வச்சுட்டேன். காய், பழம் எல்லாத்தையுமே. அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா போட்டுட்டேன்னா அப்புறம் அப்படியே போட்டுருவேன். காலையில அப்புறம் கஷ்டமா இருக்கும் சமைக்கிறதுக்கும். இப்பயே எடுத்து வச்சுட்டேன்னா கையோட கொஞ்சம் கிளீனாவும் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுக்காவது எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில வந்து இட்லி ஊத்தி கார சட்னி தான் செஞ்சிருந்தேன். ஆக்சுவலா கார சட்னி வந்து வதக்காம அப்படியே அரைச்சு தான் வதக்கியிருந்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. 2மே ஒரே வெங்காயம், தக்காளி தான். இத அரைச்சு வதக்குறோம், அத வதக்கிட்டு அரைக்கிறோம். ஆனா டேஸ்ட் ஏன் மாறுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா 2மே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே டின்னருக்கு வந்து இட்லியும், இந்த கார சட்னியும் செஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.